இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன் ட்ரெண்ட் லைன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Greetings for the day traders. This is Anant and welcome back to my channel Learnfrommylosses and thank you so much for subscribing and என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரெண்ட் லைன் என்ன உங்களுக்கு காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோடைய ட்ரெண்டை காட்டும். ஓகேங்களா, இதர் இது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டில் சைட் வேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மூலமாக கற்றுக்கலாம். இஃப் யூ ஆர் பிகினர், நீங்கள் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இண்டிகேட்டர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மொமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அது என்ன ஏது அப்படின்றது காட்டும். பட் ஒரு ட்ரெண்ட் லைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, லைக் திஸ் வித்தின் மொமெண்ட்லேயே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, இது வந்துட்டு இப்போ அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் திங் அதே மாதிரி டவுனில் நீங்கள் லைன் வரைஞ்சிட்டு ஸ்டாக் வந்துட்டு இந்த மாதிரியே உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆல்சோ இந்த மாதிரி வரைகிறதுல உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இன்கேஸ் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வந்துடும். ஸோ அதெல்லாம் தான் ஒரு ட்ரெண்ட் லைனோட அட்வான்டேஜஸ். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ஆல்சோ ஒரு பிளானை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக காட்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு ட்ரெண்டை வந்துட்டு இன்பிட்வீனில் போய் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி கேட்ச் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது லாஸஸில் போய் முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த நியூ ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே நியூ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் ஏன் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைன் எப்படி ஸ்டாக்கில் வந்துட்டு, அதாவது ஒரு ஆக்சுவல் ஸ்டாக்கில் எப்படி வரைகிறது நான் காட்டுறேன். ஸோ வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஸ்டாக்கோட 2 லோஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணால் போதும். பிகாஸ் அது எத்தனை தடவை அந்த லைன்ஸை வந்து டச் பண்ணுதோ அத்தனை தடவை அந்த லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலிட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த லைனை அது டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3rd டைம் இந்த லைனை டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரு ஆவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு சைட் வேஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்க 2 ஹை, ஸோ இந்த 2 ஹையுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போது இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஒன்ஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணால் நீங்கள் உங்களோட ட்ரேட் எடுப்பீங்க. பிரேக் ஆகிடுச்சு, உங்களோட ட்ரேட் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ 0.5% உங்களுக்கு சம்வேர் இங்கேயே உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். ஸோ இந்த ட்ரேட் உங்களுக்கு ஓவர். நான் சைட் வேஸில் எப்படி நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படின்றதும் சொல்கிறேன். வெரி சிம்பிள். அதோடைய லோஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லோ, செகண்ட், 3rd லோ. ஸோ இந்த 3 லோவுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க. 4th லோ இது க்ரியேட் ஆகணும், இல்லைனா பிரேக் ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆகணும். ஸோ அது பிரேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுவீங்க. ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இது. இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரானா கூட 0.5% ரொம்ப ரொம்ப ஈஸி டார்கெட். சிம்பிளாக உங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். நீங்கள் ட்ரா பண்ண ட்ரெண்ட் லைனுக்கு அபோவில் வச்சுருவீங்க. அண்ட் உங்களுடைய இது 0.5%. So let's say 88.20. So 87.70 நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். லெட்ஸ் சே 87. ஓகே ஃபைன், நம்மளோட டார்கெட் இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு. $87.75. ஸோ உங்கள் டார்கெட் ஈஸியாக இந்த மாதிரி அச்சீவ் ஆகிடும். ஸோ ட்ரெண்ட் லைனோட அட்வான்டேஜ் இதுதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you, bye.